அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று அரசு ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் 9 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டார். சட்டசபையில் இன்று ஸ்டாலின் பேசும்போது, அகில இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருந்து வருகிறது. இதற்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் பங்கு இருந்து வருகிறது. அரசு ஊழியர்களுக்கு பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த 9 அறிவிப்புகளை வெளியிடேன் என அவர் கூற ஆரம்பித்தார். 1/1/2025 முதல் அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் 1/1/2025 முதல் அகவிலைப்படி 2% உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என முதலமைச்சரான ஸ்டாலின் கூறினார். இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் பயன்பெறுவர் எனவும், இந்த உயர்வினை நடைமுறைப்படுத்திட ஆண்டு ஒன்றுக்கு 1652 கோடி ரூபாய் கூடுதலாக நிதி செலவிடப்படும் எனவும் கூறினார். மேலும் தமிழக அரசு பெண் ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பு ஓராண்டாக உயர்த்தப்படும் எனவும், அதாவது பெண் ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பு 9 மாதங்களாக இருந்த நிலையில் அதை ஓராண்டாக உயர்த்தப்படுகிறது எனவும் கூறினார். அரசு ஊழியர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறை வரும் அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வரும் எனவும், இதன் மூலம் சுமார் 8 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் பயன்பெறுவர் எனவும், இதற்காக 3561 கோடி ரூபாய் கூடுதலாக நிதி அரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் கூறினார். அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வி பயில 1 லட்சமாகவும், கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் பயில 50,000ஆகவும் உயர்த்தி வழங்கப்படும் எனவும் கூறினார். அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அவர்கள் குடும்பத்தினரும் பண்டிகை காலங்களை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வரும் 10,000 ரூபாய் பண்டிகை கால முன்பணம் இனி 20,000ஆக உயர்த்தி வழங்கப்படும் எனவும், இதனால் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 8 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பயன்பெறுவர் எனவும் கூறினார். திருமண முன்பணமாக இதுவரை பெண் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாயும் மற்றும் ஆண்களுக்கு 6,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இதனை பல மடங்கு உயர்த்தி அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் உட்பட அனைவருக்கும் பொதுவாக 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் கூறினார். கோவிட்-19 பெருந்தொற்றின் போது அரசின் நிதி சுமை மீது ஏற்பட்ட பெருசுமை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு அலுவலர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யப்படும் நடைமுறையானது 1/4/2026 முதல் 15 நாட்கள் வரை சரண் செய்து பணபலன் பெறும் வகையில் செயல்படுத்திட 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது. இருந்தாலும் இந்த ஆண்டே இதனை செயல்படுத்த வேண்டும் என்று அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்தனர். அதன் பேரில் ஈட்டிய விடுப்பு நாட்களை 15 நாட்கள் வரை 1/10/2025 வரை சரண் செய்து பணபலன் பெறலாம் என்று மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்கிறேன் எனவும் கூறினார். இதன் மூலமாக 8 லட்சம் அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் பயன்பெறுவார் எனவும், இதற்காக ஆண்டு ஒன்றுக்கு 3565 கோடி ரூபாய் கூடுதலான நிதியை அரசு ஒதுக்கியுள்ளது எனவும் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் கூறினார். அரசு ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள இந்த அதிரடியான முக்கிய அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.